அது மட்டும் இல்ல, இது கண்டுபிடித்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதற்கு ஒரு குழு போட்டதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆக இதையெல்லாம் கண்டுபிடித்த பிறகு சட்ட ரீதியாக இந்த மருத்துவமனை மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆக அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்ட அந்த மருத்துவமனை சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட ரீதியாக அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். இது எவ்வளவு கொடுமையானது! நாட்டிலே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அந்த ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏ மருத்துவமனையிலே இப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்வு நடைபெற்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய தினம் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கத்துறை. அந்த துறையிலே அமலாக்கத்துறை இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்டு சோதனையிடப்பட்டு அந்த சோதனையிலே கிடைக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையிலே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு காவல்துறை, உயர்ந்த காவல்துறைக்கு அறிக்கை அனுப்பப்படுகிறது. 3 முறை அறிக்கை அனுப்பப்பட்டது அமலாக்கத்துறையின் மூலமாக. இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு இந்த துறையைச் சேர்ந்த அமைச்சர்கள், இந்த துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் மீது இன்றைக்கு அந்த அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு கண்டுபிடிக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையிலே அங்கே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் இதுவரை செயல்படவில்லை. உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நீதி அரசர் இன்றைக்கு அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையிலே அரசு இன்றைக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதுவரை அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை கூட அமுல்படுத்தாமல் புறக்கணிக்கின்ற அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு டாஸ்மாக் கொள்ளை. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 6000க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் இருக்கின்றன. அந்த மதுக்கடையிலே சுமார் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகின்றது. டாஸ்மாக் கடையிலே ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று விலை நிர்ணயிக்கப்படுகின்ற பொழுது ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் டாஸ்மாக் கடையிலே விற்பனை மூலமாக ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக முறையீடாக கொள்ளையடிக்கின்ற அரசு. இந்த அரசு ஒரு மாதத்திற்கு 450 கோடி, வருடத்திற்கு 5400 கோடி, இந்த 5 ஆண்டு காலத்தில் சுமார் 24,000 கோடி இந்த டாஸ்மாக் பாட்டில் விற்பனையில் மட்டும் முறையீடாக நடைபெற்ற பணம் கொள்ளையடிக்கப்பட்டுகின்றது. அதோட இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லா பொருளும் விலை உயர்ந்து விட்டது. உணவுப் பொருட்கள் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது. இந்த ஆட்சியிலே மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை குடும்பத்திற்கு, மறுபக்கம் விலைவாசி உயர்வு. அரிசி விலை உயர்ந்து விட்டது, எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது, பருப்பு விலை உயர்ந்து விட்டது. இன்றைக்கு மளிகை சாமானுடைய பொருள் உயர்ந்து விட்டது 40%. ஆக மக்கள் குடும்பம் நடத்துவதற்கு கடினமான சூழ்நிலை தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நிலை